அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாத்தில் தயமும் செய்யும் முறை பற்றி அறிந்து கொள்வோம். தயமும் என்ற அரபி சொல்லிற்கு ஒன்றை நாடுவது அல்லது ஒன்றை தேடுவது என்று பொருளாகும். இஸ்லாம் மிகவும் இலகுவான மார்க்கமாகும். யாரையும் அதன் சக்திக்கு மீறி நிர்பந்திக்காது. இஸ்லாத்தின் மிக முக்கியமான அமல்களில் ஒன்றுதான் தொழுகையாகும். இந்த தொழுகையை நிறைவேற்ற கட்டாயம் ஒழு செய்திருக்க வேண்டும். ஒழு இல்லையென்றால் தொழுகை கூடாது. ஆனால் நிர்பந்த சூழ்நிலை, தொழுகை நேரம் வந்தும் ஒழு செய்ய அல்லது குளிப்புக் கடமை நிறைவேற்ற தண்ணீர் இல்லையென்றால், அல்லது தண்ணீர் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தால், இதனால் நாம் தொழுகை விட வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாம் இது போன்ற சூழ்நிலையில் தயம்மம் செய்வதை நமது மீது கடமையாக்கியுள்ளது. ஒழுவிற்கு பதிலாக அல்லது குளிப்புக் கடமைக்கு பதிலாக நாம் தயம்மும் செய்து தொழுகையை நிறைவேற்றலாம். தயம்மும் சட்டம் கடமையாக்கப்பட்ட சம்பவம். ஆயிஷா ரலி அவர்கள் தங்களின் சகோதரி அஸ்மாவிடமிருந்து ஒரு கழுத்தணியை இரவல் வாங்கியிருந்தார். அந்த கழுத்தணி காணாமல் போனது. இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அனுப்பி அந்த கழுத்தணியை தேடி வருமாறு கூறினார்கள். தேடிப்போனவர் அதை கண்டெடுத்தார். தேடிப்போன அந்த இடத்தில் தொழுகையின் நேரம் வந்துவிட்டது. அவர்களிடம் தண்ணீர் இருக்கவில்லை. எனவே உழுவின்றி தொழுதுவிட்டார். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார். அப்போது அல்லாஹ் தயம்முமுடைய வசனத்தை அருளினான். அப்போது உஜைத் இப்னு ஹுலைர் என்பவர் ஆயிஷா ரலி அவர்களிடம், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவானாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் வெறுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை உங்களுக்கும் மற்ற முஸ்லிம்களுக்கும் நலமானதாக அல்லாஹ் ஆக்கிவிடுகிறான். நூல் புகாரி 336. மேலும் தயம்மும் பற்றி அல்லாஹ் குரானில் 2 இடங்களில் கூறியுள்ளான். அல் குரான் அந்நிசா 4:43 மற்றும் அல் மாயிதா 5:6. தயம்மும் எதனால் கடமையாகும்? 1. தண்ணீர் இல்லை அல்லது பயணத்தின்போது தண்ணீர் இல்லை என்றால் நாம் தயம்மும் செய்து கொள்ளலாம். 2. தண்ணீர் குறைவாக உள்ளது, அந்த தண்ணீரைக் கொண்டுதான் குடிக்கவும் அல்லது உணவு சமைக்கவும் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நாம் தயம்மும் செய்து கொள்ளலாம். 3. தண்ணீர் உள்ளது, ஆனால் அந்த தண்ணீர் அசுத்தமாக உள்ளது, அதை பயன்படுத்தினால் நோய் ஏற்படும். அல்லது தண்ணீர் தூய்மையாக உள்ளது, ஆனால் நோய் உள்ளவர் அதை பயன்படுத்தினால் நோய் அதிகமாகும் அல்லது நோய் குணமாக அதிக நாட்களாகும் என்றால் நாம் தயம்மும் செய்து கொள்ளலாம். சிறிய நோய் உள்ளது, சூடு தண்ணீர் பயன்படுத்தினால் உடலுக்கு ஒன்றும் ஆகாது என்றால் நாம் சூடு தண்ணீர் பயன்படுத்தி ஒழு செய்து கொள்ளலாம். 4. படுத்த படுக்கையாக ஒருவர் உள்ளார், அவருக்கு ஒழு செய்துவிட யாரும் இல்லை என்றால் அவர் தயம்மும் செய்து கொள்ளலாம். 5. கடுமையான குளிர், தண்ணீரை சூடுபடுத்தி பயன்படுத்தவும் வழி இல்லை என்றால் நாம் தயம்மும் செய்து கொள்ளலாம். 6. இரவில் கணவன் மனைவி சேர்த்து அல்லது கனவின் மூலம் விந்து வெளிப்பட்டால், குளிப்பு கடமையாகிவிட்டால், ஃபஜ்ர் தொழுகைக்கு குளிக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது என்றால் நாம் தயம்மும் செய்து தொழுது கொள்ளலாம். பின்பு நாம் தண்ணீரைக் கொண்டு குளிப்புக் கடமை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அல் குரான் 5:6. நூல் அபூ தாவூத் 332. தயம்மம் செய்ய ஏற்ற மண். தயம்மம் மண்ணில்தான் செய்ய வேண்டும். அல் குர்ஆன் 4:43. மண் என்பது அனைத்து வகையான மண்ணையும் குறிக்கும். களிமண், மணல், இறுகிய மண்ணாங்கட்டி, மண் சுவர் போன்ற அனைத்துமே மண்ணில் அடங்கும். மண் இல்லாத சூழ்நிலை அல்லது மண் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத நிர்பந்த சூழ்நிலை இருந்தால் நாம் சுவற்றில் கூட தயமம் செய்து கொள்ளலாம். நூல் புகாரி 337. இன்னும் சிலர் மண் இல்லையென்றால் தூசி கொண்டு தயமம் செய்து கொள்ளலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு எந்தவித மார்க்க ஆதாரமும் கிடையாது. தயம்மும் எவ்வாறு செய்ய வேண்டும்? நபி அவர்கள் தயம்மும் செய்தும் உள்ளார்கள், பிறருக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்து உள்ளார்கள். தயம்மும் செய்வதற்கென்று நபி அவர்கள் எந்த துவாவும் கற்றுக் கொடுக்கவில்லை. நாம் பொதுவாக ஆரம்பிக்கும்போது பிஸ்மில்லாஹ் கூறி தயம்மும் செய்தால் போதும். அதேபோன்று ஒழு செய்வதற்கு பகரமாக அல்லது குளிப்பு கடமை செய்வதற்கு பகரமாக செய்யும் தயமும் முறை ஒன்றுதான், வெவ்வேறு தயமும் முறை கிடையாது. 1.
இரு உள்ளங்கைகளை தரையில் ஒருமுறை மட்டும் அடிக்க வேண்டும். இருமுறை தரையில் அடிக்க வேண்டும் என்று சில ஹதீஸ்கள் உள்ளது. ஆனால் அவை பலகீனமான ஹதீஸாகும். அந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் அவர்களே அந்த ஹதீஸ் பலகீனம் என்று ஹதீஸ் கீழ் குறிப்பிட்டு உள்ளார்கள். 2. பின்பு இரு கைகளை திருப்பி பின் தட்டிவிட வேண்டும் அல்லது ஊதிவிட வேண்டும். 3. பின்பு இரு கைகளால் முகத்தையும் ஒருமுறை மட்டும் தடவ வேண்டும். 4. பின்பு வலக்கரத்தால் இடது மணிக்கட்டு வரை தடவ வேண்டும். பின்பு இடக்கரத்தால் வலது மணிக்கட்டு வரை தடவ வேண்டும். முழங்கை வரை தடவர் சஹீஹான ஆதாரம் கிடையாது. நூல் புகாரி 347. மேலே உள்ளது போன்று தயமும் செய்துவிட்டால் நாம் தொழுகலாம். எவ்வளவு நாட்கள் தயமும் செய்து கொள்ளலாம்? தயமும் நமது சூழ்நிலை மாறும் வரை செய்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் கூட ஒருவர் தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் கிடைக்கும் வரை ஒழு மற்றும் குளிப்பு கடமை ஆகியவற்றை தயம்மும் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார்கள். நூல் அபுதாவூத் 332. ஒவ்வொரு தொழுகைக்கும் தயம்மும் செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு தொழுகைக்கும் தயம்மும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை நாம் தயம்மும் செய்துவிட்டு அந்த தயம்மும் முறியவில்லை என்றால் நாம் ஒரு தயம்மத்தை கொண்டு எத்தனை தொழுகை வேண்டுமென்றாலும் தொழுது கொள்ளலாம். ஒவ்வொரு தொழுகைக்கும் தயம்மும் செய்ய வேண்டுமென்று தப்ரானி ஹதீஸ் நூலில் ஒரு செய்தி உண்டு. ஆனால் அந்த ஹதீஸ் மிகவும் பலகீனமான ஹதீஸாகும். தயம்மும் எதனால் முறியும்? உழு எந்த காரணங்களினால் முறியுமோ அதே காரணங்களால் தயம்மமும் முறித்துவிடும். தண்ணீரும் இல்லை, மண்ணும் இல்லை. தொழுகை நேரம் வந்துவிட்டது. மிகவும் நிர்பந்த சூழ்நிலை. தண்ணீரும் இல்லை, மண்ணும் இல்லை என்றால், அல்லது இருக்கும் இடத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை என்றால் அவர் ஒழு செய்யவும் தேவையில்லை, தயம்மம் செய்யவும் தேவையில்லை. அவர் அப்படியே தொழுது கொள்ளலாம். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 286வது வசனம். மேலே உள்ள வசனத்தை முன்வைத்து இமாம் முபாரிஸ் ரஷாதி அவர்கள் நிர்பந்த சூழ்நிலையில் ஒழு செய்யவும் தேவையில்லை, தயம்மம் செய்யவும் தேவையில்லை, அவர் அப்படியே தொழுது கொள்ள அனுமதியுள்ளது என்று கூறியுள்ளார்கள்.